Welcome to Learn with Invent. In today's section, we are going to see about preprocessor directives in C. Instructions that are processed by the preprocessor before the preprocessor executes the compilation of the code. அதாவது கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீப்ராசஸர் வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் ப்ரீப்ராசஸர் டிரெக்டிவ்ஸ். ப்ரீப்ராசஸர் டிரெக்டிவ்ஸ் வந்து பிகின்ஸ் வித் அ ஹேஷ் சிம்பல். எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு டிஃபைனிங் கான்ஸ்டன்ட் அண்ட் ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் த கோடை வந்து ஃபர்ஸ்ட்டு கம்பைல் பண்ணுறதுக்காக வி யூஸ் ப்ரீப்ராசஸர் டிரெக்டிவ்ஸ். ப்ரீப்ராசஸர் டிரெக்டிவ்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய ப்ரீப்ராசஸர் டிரெக்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. ஸோ இது நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். இது ரெண்டையும் வந்து ஆங்கிள் ப்ராக்கெட்டில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிரெக்டிவ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா printf அண்ட் scanf ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து இதோட ஹெடர் ஃபைல் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் printf அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா ஸோ printfக்கான ஃபங்க்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியும். scanf ஃபங்க்ஷனும் stdio.hன்ற ஹெடர் ஃபைலில் தான் இருக்குது. எப்போல்லாம் நம்மளுக்கு printf அண்ட் scanf ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம வந்து ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எங்கே இந்த ஹெடர் ஃபைல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்குள்ளே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86குள்ளே டெவலப்பர் C++ல் GW64ல் இன்க்ளூடில் stdio.h அப்படின்ற ஹெடர் ஃபைலில் வந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம டெவலப்பர் C++ இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் டைரெக்டாகவே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நம்மளே வந்து ஹெடர் ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். அதை எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்மளே ஒரு ஹெடர் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், math_operations.h. ஸோ ஹேஷ் ifn definition math_operation_h. ஸோ இதை டிஃபைன் பண்ணிக்கோங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு int add ரெண்டு நம்பர் int a, int b. ஸோ இதுங்க வந்து நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம், ரிட்டன் a+b. ஸோ ஆன்சர் வந்து a+bன்னு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ math_operations.hன்ற ஹெடர் ஃபைலில் ஆட்ன்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஹேஷ் இன்க்ளூட் இது வந்து ஆங்கிள் ப்ராக்கெட் stdio.h, ஏன்னா நம்ம printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆட்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதில் கால் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா math_operations.hன்ற ஹெடர் ஃபைலில் கால் பண்ண போகிறோம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் டபுள் கோட்ஸ்குள்ளே math_operations.h. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற ஹெடர் ஃபைலை வந்து டபுள் கோட்ஸில் டிஃபைன் பண்ணணும். ப்ரோக்ராம்லேயே ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்கிறத வந்து ஆங்கிள் ப்ராக்கெட்குள்ளே டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு int main. ஸோ ரிசல்ட்டில் நம்ம வாங்க போகிறோம். int result ரெண்டு வேரியபிள் a, b. ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஆட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே 6, 4. நெக்ஸ்ட்டு printf. இதுக்காக தான் நம்ம stdio.h ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். சம் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் இன்டீஜர்னால %d, வேரியபிள் வந்து ரிசல்ட். மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணிடலாம். ஸோ கம்பைலேஷன் முடிஞ்சிருச்சுது. அவுட்புட் பார்த்துடலாம். சம் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் 10. ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து math_operations.header ஃபைலை கால் பண்ணி ஆட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே a+b வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இதே மாதிரி math.hன்ற ஆப்ரேஷன்ஸில் நீங்கள் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடிஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு டிவைட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ 4 ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஹெடர் ஃபைலில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த 4 ஃபங்க்ஷனையுமே நம்ம ஒரே ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா அடிஷனுக்குள்ள அவுட்புட் சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பை 0. ஸோ இதுதான் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணுற ஹெடர் ஃபைலை எப்படி நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரீப்ராசஸர் டிரெக்டிவ்ஸ் இன் C வந்து ஹேஷ் டிஃபைன். இது நம்ம ஏற்கனவே பண்ண ப்ரோக்ராம்ஸில் பார்த்துருப்போம்.
இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு லைக் வேல்யூ ஆஃப் பை வந்து 3.14 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்காக யூஸ் டு டிஃபைன் மேக்ரோஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹேஷ் UNDEF. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே டிஃபைன் பண்ண மேக்ரோஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஹேஷ் IFDEF அப்புறம் IFNDEF. இது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணுற மேக்ரோ வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஹேஷ் இஃப், ஹேஷ் எல்இஃப், ஹேஷ் எல்ஸ், அப்புறம் ஹேஷ் என்டிஃப். இதெல்லாம் வந்து கண்டிஷன் கம்பைலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஹேஷ் எரர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்டென்ஷனலாக நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை காட்டுறதுக்காக ஹேஷ் எரர் யூஸ் பண்ணுறோம். ஹேஷ் ப்ராக்மா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டு ப்ரொவைட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு த கம்பைலர். ஸோ பிகினர்ஸ்க்கான சி ப்ரோக்ராம் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் மோர் லேப் எக்ஸசைசஸை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கீப் கோடிங் வித் இன்வென்ட். தேங்க்யூ.